அனைவருக்கும் கெட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. கெட்டிமேளம் முதல் பார்வையிலே வெற்றிக்கு துளசி மீது காதல் ஆசை. முக்கிய திருப்பத்துடன் இன்றைய எபிசோட் அப்டேட். தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் புத்தம் புதிய மெகா தொடரான கெட்டிமேளம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 மணி நேர மெகா தொடர். இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் விபத்தில் சிக்கிய ராஜேஸ்வரி மற்றும் ஸ்ரீகாந்த் என இருவரும் உயிரிழக்க துளசி கல்யாணம் நின்று போன நிலையில் என்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது சிவராமன் குடும்பத்தினர் ஸ்ரீகாந்தின் குழந்தை தியாவுடன் வீட்டுக்கு வர சிவராமனின் 2 பிள்ளைகளும் இந்த குழந்தை இங்கு இருக்கக்கூடாது, ஏற்கனவே ஒரு அனாதை அந்த பாலமுருகனை கூட்டிட்டு வந்தீங்க, இப்போ இந்த குழந்தையை கூட்டிட்டு வந்து இருக்கீங்க, இது என்ன வீடா இல்லை அனாதை ஆசிரமா என்று சத்தம் போடுகின்றனர். சிவராமன் அந்த குழந்தை இங்குதான் இருக்கும் என்று சொல்ல அதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றனர். சிவராமனின் தாயார் அந்த சின்ன குழந்தை உங்களை என்ன பண்ண போகுது, அது இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை என கோபப்படுகிறார். இது என் வீடு, இங்கு யார் இருக்கணும் இருக்கக்கூடாது என்பதை நான் தான் முடிவு பண்ணணும், அந்த குழந்தை இங்கதான் இருக்கும் என்று உறுதியாக சொல்கிறார். அதைத் தொடர்ந்து தியா அப்பாவும் பாட்டியும் எங்கே என்று கேட்க துளசி அவங்க ரொம்ப தூரம் போயிருக்காங்க, திரும்ப வந்துடுவாங்க என்று சொல்லி சமாதானம் செய்கிறாள். மறுபக்கம் எம்எல்ஏ வீட்டுக்கு டாக்டர் மற்றும் போலீஸ் வந்து இருக்கேன், எம்எல்ஏ இந்த ஆக்சிடென்ட் விஷயம் வெளியே தெரியக்கூடாது, அவங்க இறந்துட்டாங்க என்ற விஷயம் வெற்றிக்கு தெரியக்கூடாது, அப்படி வெளியே ஏதாவது தெரிஞ்சா வெற்றியோட வாழ்க்கையே போயிடும், அது மட்டும் இல்லாமல் எங்க அரசியல் வாழ்க்கை மொத்தமாக முடிஞ்சு போயிடும் என சொல்கிறாள். அந்த 3 பேரும் எப்படி இருக்காங்க, அவங்க அட்ரஸ் ஏதாவது கொடுங்க, நான் போய் பார்த்துக்கிட்டு வாரேன் என்று சொல்ல டாக்டர் அவங்க விபத்தில் சிக்கி காயப்பட்டு வந்ததனால எதுவும் கேட்கல, முதலுதவி முடிந்ததும் அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க, 3 பேரும் நல்லா இருக்காங்க என்று சொல்லி சமாளிக்கிறார். ஆனால் வெற்றியின் அண்ணி இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து ஏதோ தப்பா இருக்கி என சந்தேகம் கொள்கிறாள். அதைத் தொடர்ந்து மோனிகா தமது கணவனிடம் என் அம்மா என்னை திட்டுவாங்க, ஆனால் அண்ணன் என்ன ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டான், இப்ப யாருமே இல்லாத அனாதையாகிட்டேன் என கண்கலங்குகிறாள். மேலும் இது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல என்று சொன்னது அவளது புருஷன் பயந்து போகிறான். இதை இப்படியே விடக்கூடாது, இல்லைனா உண்மையை கண்டுபிடித்து விடுவாள், ஏதாவது செய்யணும் என திட்டம் போடுகிறாள். அடுத்து லட்சுமியின் அண்ணன் வீடு காட்டப்படுகிறது. வரதராஜனின் மனைவி லட்சுமி பெண்ணோட கல்யாணம் நின்று போச்சு என்று பேச வரதராஜன் அவர்களை பற்றி இங்கே பேசாதே, என் பிள்ளைக்கு அப்படி ஒருத்தவங்க இருக்கிறது தெரியக்கூடாது என சொல்கிறார். வரதராஜனின் மகன்தான் கவின் என்பது இங்கே தெரிய வருகிறது. கவின் அஞ்சலி தன்னுடைய முறைப்பெண் என்று தெரியாமலே அவளை ஒரு தலைபட்சமாக காதலித்து வருவது தெரிய வருகிறது. அடுத்ததாக ஊர் மக்கள் எங்க வீட்டையெல்லாம் பிடிக்க புல்டோசரை கொண்டு வந்து உதவி கேட்க வெற்றி வருமா போங்க என்று சொல்லி அனுப்புகிறார். வெற்றி அங்கு வந்து ஆபீசரிடம் பேசி பார்க்க அவர்கள் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்ல வெற்றி அவர்களுடன் சண்டை போடுகிறான். அப்போது துளசி மற்றும் பாலமுருகன் என இருவரும் கலைக்கு வர சண்டை போடுவதை பார்த்து துளசி இவனை மாதிரி ஆளுங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது கோபப்படுகிறாள். சண்டை போட்டு முடிந்த வெற்றி துளசியை பார்த்த முதல் பார்வையிலே அவள் மீது காதல் வயப்படுகிறான். ஏற்கனவே வெற்றி ஒரு பொண்ணா பார்த்த முதல் பார்வையில் பிடிக்கணும், அப்படி வானத்தில் பறக்கணும், பூமலையா கொட்டணும், கெட்டி மேலும் சத்தம் கேட்கணும் என கனவு கண்டு கொண்டிருக்கிறேன். அதே போல இவளை பார்த்ததும் அப்படி பின்னாடி சென்று புல்டோசர் மீது ஏற அப்படியே அவன் மேலே செல்கிறாள். துளசியை பார்த்து ரசித்தபடியே இருக்கிறான். இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம்.